Hello guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Meesho அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா 2023க்கான ஃப்ரெஷர்ஸா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதாவது டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்ஸ் அந்த ரெலவெண்டான அனலிஸ்ட் தான் வந்து ப்ராடக்ட் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அனலிஸ்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ ஸ்கில்ஸ் செட் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம கான்டென்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ், ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே இந்த சேனல் வந்து கண்டிப்பாக இந்த கான்டென்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஜாபோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அதனால் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீஷோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க ஸ்கில் செட் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷருக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இந்த மீஷோவில் ப்ராடக்ட் அனலிஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மீஷோ அனலிஸ்ட் சேலரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14.5 lakh கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபார் லெஸ் தென் 1 year. அதாவது ஃப்ரெஷருக்கு வந்து 1 yearக்கு இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் சேலரி மீஷோ இன் இந்தியா ரேஞ்ச் பிட்வீன் 6 LPA to 23 LPA according estimates 244% of more than average analyst salary in internet companies அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷருக்கு வந்து அப் டு 14.5 LPA வரைக்கும் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 23 LPA வரைக்கும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கைஸ், நான் சொன்ன மாதிரி மீஷோ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 ஃப்ரெஷர் ஹைரிங் ஃபார் ப்ராடக்ட் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோலுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீஷோ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2023 it's for product analyst. Meesho driving is organizing off-campus drive for candidates any batch. In order to apply, candidates should be have been any bachelor's degree. If you are interested, please apply as soon as possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனியோட நேம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீஷோனா அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி. அவங்க ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஏஜியோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி, அதாவது இ-காமர்ஸ் கம்பெனி. அவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதாவது ப்ளே ஸ்டோரில் மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் வாங்கியிருப்பீங்க. ஸோ ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க, சேலும் பண்ணியிருப்பீங்க. அதுதான் வந்து அவங்களோட கம்பெனி. ஸோ அதில் என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒர்க் லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது மினிமமாக அவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எனி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாபோட டைப் பார்த்தீங்கன்னா இது இன்டர்ன்ஷிப்போ பார்ட் டைமோ கிடையாது, இது வந்து ஃபுல் டைம் தான். ஆக்சுவலி சேலரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணல, நான் உங்களுக்கு வந்து கூகுளே ரிசர்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 LPAலேருந்து உங்களுக்கு வந்து 23 or 14 LPA வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாபுக்கு. அதாவது ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி தான் வந்து சேலரி தருவாங்க. நீங்கள் எடுத்தோடனே நமக்கு 6 LPA கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. உங்களோட ஸ்கில் செட்டு, உங்களோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அவர் ப்ராடக்ட் அனலிஸ்ட் you will run test to check whether or not our product futures in sync with industry trends or not அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து ட்ரெண்ட்ஸில் இருக்கா இல்லை ட்ரெண்டில் இருக்கா இல்லை இந்த ட்ரெண்டுக்கு செட் ஆகலை, இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகுதா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல். ஆன் டிபிக்கல் டே conduct market research to project potential cost and issues and suggest improve to அப்படின்னு இருக்காங்க. சரி, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து பொட்டன்ஷியலாக இருக்கா, அந்த காஸ்ட் எஃபிஷியன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து அதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யூ வில் கம் அப் வித் தி மெட்ரிக்ஸ் தட் வில் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் டு ஹவு டு இம்ப்ரூவ் அவர் ப்ராடக்ட். You will support the product managers to the team of enhance in the experience of our customers using consent நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்கல் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்டாட்டிக்கல் மூலிமா ஒரு இன்சைட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட், அந்த வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து விசுவலைசேஷனாக காமிக்கணும். அதுதான் வந்து ப்ராடக்ட் அனலிஸ்டோட ரோல். அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பேச்சுலர்ஸ் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் SQL இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு
டேட்டாபேஸ் இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது அந்த ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நாலேஜ் பேசிக்ஸ் நாலேஜாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்கல்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் இன் ப்ராடக்ட் அனலிஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் வந்து ஸ்டாட்டிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம் வித் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ட்ரிவன் அப்ரோச் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு எபிலிட்டியான பர்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்பிரேஷன் டு க்ரோ டீப் இன் டு ஏ ப்ராடக்ட் ரோல் ஆஃப் eventually own product verticals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போனஸ் பாயிண்ட்ஸ் அப் டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராடக்ட் அனலிஸ்ட் அண்ட் ஆர் க்ரோத் ரோல்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களோட கெரியரில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. ஸோ அதை தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட்ஸில். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள் டு ஜென்ரேட் யூசர்ஸ் டு மார்க்கெட் இன்சைட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு 2 டேட்டா செட் தருவாங்க, அது வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா தருவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அந்த சைக்கிளை வந்து டிப்ளாய் பண்ணணும். ஸோ அதை வந்து மார்க்கெட் இன்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் எஃபெக்டிவ் ஏபி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு மெஷர் இம்பாக்ட் ஆஃப் இம்ப்ரூவ் த ப்ராடக்ட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது டெஸ்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டை, அதில் வந்து ஏபி டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை கீ ப்ராடக்ட் மெட்ரிக்ஸ் அண்ட் பில்ட் டூல்ஸ் அண்ட் டேஷ்போர்ட் ட்ராக் தம் கண்டினியூஸ்லி அப்படின்னு இருக்காங்க. அதாவது டேஷ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணோம், அது வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி சிஸ்டமில் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை யூசேஜ் பேட்டர்ன்ஸ் அண்ட் கம் அப் வித் தி ஆக்ஷன் பிளான்ஸ் டு மூவ் மெட்ரிக்ஸ் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் சேல்ஸை பற்றி நீங்கள் அந்த க்ரோத்தை பற்றி சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் மூலியமா அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஷோர் ஷிஃப்ட் அண்ட் பெட்டர் ப்ராடக்ட் டிசிஷன்ஸ் யூசிங் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி அந்த ப்ராடக்ட்டோட டேட்டாவை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் யூசர் ரிசர்ச் அண்ட் சர்வேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூசர் நீட்ஸ் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி யூசர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு யூசர்ஸ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, யூசர் கிட்ட இருந்து சம் சர்வேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது லொகேஷன் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூரில் தான் இருக்குது, ஆனால் வந்து இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க டீம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த கம்பெனி மட்டும் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அபவுட் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அபவுட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே A to Z எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை மேலேவே டாப் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ரெஸ்யூம்ஸ் மூலியமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்குது. ஸோ ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்க எல்லா ஃபீல்டுமே வந்து ரெக்ரூட் ஃபீல்டு, அதனால் எதையுமே வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் நேமில் வந்து உங்களோட ஃபுல் நேம் என்னமோ வித் இன்ஷியலோட கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட வேலிடான மெயில் ஐடியில் மட்டும்தான் உங்களை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, கான்டாக்ட் நம்பர். ஸோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தான் கரண்ட் கம்பெனி செட் ஆகும். அதனால் ஃப்ரெஷராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷர்னே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் லிங்க்ஸை கேட்டிருக்காங்க. அந்த லிங்க்ஸில் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் உங்களோட லிங்க்ஸ் இருக்குது. உங்கள் ப்ரொஃபைலோட லிங்க்கை தான் நீங்கள் வந்து அதில் கிளிக் பண்ணுற மாதிரி, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க்டினோட லிங்க் வந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி லிங்க்டின் இல்லைன்னா இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஃபார்மே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கூரி கேட்டிருக்காங்க. ஸோ நாக்கூரியோட லிங்க் இருந்து அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓன வெப்சைட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க, போர்ட்ஃபோலியோக்காக வெப்சைட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது லிங்க் இருந்தாலுமே அதில் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன் லிங்க்லாம் இருந்தாலுமே அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி சைட்லேருந்து சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ யூ ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், பிகாஸ் இது வந்து ஃப்ரெஷருக்கான ஜாப் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் கரண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட கரண்ட் சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்ரூட் ஃபார்மே கிடையாது. இது நீங்கள் வேணா போட்டுக்கலாம், இல்லைனா வந்து வேணான்னு சொல்லிட்டு எதுவுமே அப்ளை பண்ணாமல் விட்டுக்கலாம். அதாவது எதுவுமே இதில் என்டர் பண்ணாமல் விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ரோலில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நாளாக வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ப்ரொஃபிஷியன்ட் யூ ஆர் வித் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எஸ்கியூஎல்ல வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ பேசிக்காக இருந்தால் எலிமெண்ட்ரி ப்ரொஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை வந்து லிமிடெட் ஒர்க்கிங் ப்ரொஃபிஷியன்ஸ், நீங்கள் ஏதாவது எஸ்கியூவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா லிமிடெட் ஒர்க்கிங் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் இந்த பிலோ மென்ஷன் ஜேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஸ்கில் செட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணி இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை பற்றி உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதில் போட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு ரீலோகேட் பெங்களூர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கவர் லெட்டர், பேசிக்காக கவர் லெட்டர் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து எல்லா ஜாபுக்குமே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டீல்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை ஃபைனலாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் வந்து உங்களோட டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷனும் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்கள் மெயிலில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து மீஷோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. 2023 பேட்ச் மட்டும் இல்லாமல் எந்த பேட்ச் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி 6 LPA-லேருந்து 14.5 LPA வரைக்கும் அவங்க வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து நீங்கள் வந்து 6 LPA ஆர் 14.5 LPA அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேலரி எஸ்டிமேஷன் வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கான்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட, யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ், இல்லை இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கான்டென்ட், இந்த சேனலுமே கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை மூவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ரெக்ரூட்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் யூடியூப் ஸ்ட்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எப்படி ரெஸ்யூமை மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து யூடியூப்லேயே பார்த்து எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ரோலுக்கு ரெஸ்யூம் எப்படி செப்பரேட்டாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.